Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 250 கிராம் சிக்கன் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 லெமன் ஜூஸ் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 முட்டை, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேர்த்த உப்பு காரம் மசாலா எல்லாமே பார்த்தோன்னா நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகணும். அது ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை ஒரு 45 to 1 hour அப்படியே ஊற வச்சிடலாம். அட்லீஸ்ட் மினிமம் 30 நிமிஷமாவது இது நல்லா நம்ம ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சாதான் சிக்கன் சாப்பிட ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் ஒரு 45 மினிட்ஸுக்கு அப்படியே வச்சிடுறேன். பாருங்கள், 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் பொரிக்கும் போது நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் சிக்கன் போட்ட உடனே நல்லா பொரியும். சிக்கன் 65 பொறுத்த அளவுக்கு 2 டைம் நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஃபஸ்ட் டைமே நல்லா கோல்டன் கலர் பொரிஞ்சு செவந்து வராது. ஸோ ஃபஸ்ட் டைம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். அது மேலே இருக்க லேயர் லைட்டாக செவந்து வந்தாலே போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை செகண்ட் டைம் போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணாதான் நல்லா மேலே க்ரன்ச்சியாக மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட. பாருங்கள், இது இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக செவந்து உடனே இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆறணும். ஸோ ஆறிட்ட பிறகு நம்ம இதை மறுபடியும் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனாலே போதும், ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வந்த உடனே இதை இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லா சிக்கனுமே எடுத்துட்டேன். லைட்டாக செவந்து வந்திருக்கு பார்த்தியா, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் இதை எண்ணெயில் போடலாம். பாருங்கள், அதே எண்ணெய் தான் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணேன். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா செவந்து வந்த உடனே இதை எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக வேகும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக மேலே நல்லா செவந்து கடைங்களை விற்கிற மாதிரியே நமக்கு சிக்கன் 65 கிடச்சிருச்சு. இந்த அளவுக்கு ஆன உடனே இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சிக்கன் 65 நம்ம வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னாரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.